மகாராஜாவா? மகாராஜா அநியாய அக்கிரமம் பண்றவங்களுக்கு பேரெல்லாம் மகாராஜா. நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. அவன் மட்டும் நேர்ல வந்தா அவன் மூஞ்சில காரி துப்புவேன். புருஷங்களுக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவ்வளவையும் பண்றவனுக்கு பேரு மகாராஜா. நாசமா போக. கங்கா, அவன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, பொழப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா, அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சான். இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வானா? நடக்கிறத பார்த்தா நான் என்னங்க, நாடே அப்படிதான் நினைக்குது. நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். நீங்க எங்க போறீங்க? அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறேன். இது நாடக மேடை இல்லைங்க. கதையில தான் நீங்க கத்திய உருவினா எதிரி கீழே விழுவான். நீங்க போய் கைய காலை முடிச்சுட்டு வந்துடாதீங்க. மகாராஜா, மங்கையரை மானபங்கப்படுத்திய மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிற்சாலைகளை மூடிய மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா, மகாராஜாவை கைது செய், மகாராஜாவை கைது செய். வாழ்க்கைன்னு கோஷம் போட்ட வாய் இப்ப ஒழுங்கான கோஷம் போடுது. மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார். மகாராஜாவும் மாறித்தான் சீதா. நிச்சயமா இருக்காது. அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா அவன் கடவுள். அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டான். இல்ல சார், மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல, அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான். ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாரு. என்னப்பா இது? எழுந்துரு. பாபா. மருதா, வாழ்க! மருதா, வாழ்க! மருதா, வாழ்க! மருதா, வாழ்க! மருதா, வாழ்க! மருதா, வாழ்க! ஊரெல்லாம் மகாராஜா ஒழிகன்னு சொல்லுது, நீ ஒருத்த மட்டும் மகாராஜா வாழ்கன்னு சொல்றியே. மகாராஜாவை நான் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லவரு. நான் சொன்னபடி எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. இந்த அந்நியத்தை நான் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, அவரை பார்த்தா எங்களுக்கு அடையாளம் காட்டுவியா? ஓ, காட்டுவேனே. எங்க போயிட்டு இருக்க? அறிவிப்பு பாக்கலையா? மகாராஜா ஆணையிட்டு இருக்கான். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். மகாராஜா? யார் அந்த மகாராஜா? அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா, கற்புக்கு காவல் நின்ற மகாராஜா, வீடு கொடுத்த மகாராஜா, வேலை கொடுத்த மகாராஜா. அந்த அசல் மகாராஜா நான் தான். கங்கா. நீங்க போடுற மகாராஜா வேஷம் உங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு. நீங்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே. கங்கா, உண்மையான ராஜா நான் இருக்க, பூரி ராஜாக்கு பலியா போடுறீங்க. பலியாக போறது இல்லைங்க. நான் கரண்ட் மாதிரி வெளிச்சம் போடுவேன், குளிர்ச்சி தருவேன். ஆனா தொட்டா ஷாக் அடிப்பேன். அவனுக்கு நான் விருந்தா போகல, விஷமா தான் போறேன். போறதுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. சும்மா அலும்பு பண்ணாதீங்க. அறிவிப்பை பார்க்கல? நான் போகல, நான் உங்க தலை போயிடும். இந்த வாழை தாண்டி யாரும் வெளியே போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. உள்ள ராஜபாட்டு, ராஜபாட்டு,
பகல் காட்சிக்கு கூட்டம் பொங்கி வழியுது. பொங்கலாச்சே, பின்ன கூட்டம் பொங்கி வழியாதா? ஏன்டா அப்படி பாக்குற? இன்னைக்காவது எங்க சம்பள பணத்தை முழுசா குடிப்பீரா? நாடகம் நடந்தா தானே. அடே இஸ்திரி பார்த்த காணமடா. யாரு? கங்காவை காணமா? எங்க போயிருப்பா? என்ன கேட்டா? ஏன்டா சினிமா புகழு சாப்பாட்டுக்கு அப்புறம் ராஜா பாட்டுக்கு வெத்தலை மடிச்சு கொடுப்பாளே, அப்ப ஏதாவது சங்கதி மடிச்சு கொடுத்தாளா கேளு. ஓ, அந்த சங்கதி எனக்கு தெரியுமே. அப்ப உனக்கு மடிச்சு கொடுத்துருக்காளா? அது இல்லையா, நேத்திக்கு ராத்திரி அந்த அயோக்கிய மகாராஜா நம்ம கம்பெனி கூரையிலையும் கொடிய சொருகிட்டானு இல்ல, இந்த கங்கா பொண்ணு நான் போறேன்னு போச்சு. அவனை எப்படியும் மயக்கிட்டு திரும்பி வரேன்னு தான் சொன்னான். மயக்க கூடியவதான், ஆனா இன்னும் வரலையே. வரலையே. ஏண்டா சினிமா புகழு, இப்ப இஸ்திரி பாட்டுக்கு நான் என்னடா பண்றது? நான் ஸ்ரீ பாட்டு போட்டு அந்த புடவைய கட்டி மேடையில நின்னா அப்படியே ஜொலிச்சிட மாட்டேன். நம்ம வெஞ்சாமர விமலாவுக்கு இஸ்திரி பாட்டு கட்டி விட்டா சிபா, ஆஹா, நம்ம நவரச நாடக சபாவுக்கு புதிய கதாநாயகி கிடைச்சிட்டா. இனிமே எல்லா காட்சியும் அவஸ்பல். ஐயோ, இந்த கன்றாவிலேன்னு தப்பிக்கணும்னா அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே, இந்த பைத்தியக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாலோ? ஐயோ, அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அந்த அயோக்கிய மகாராஜா கொடுமையை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இடுப்பு பள்ளம். கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. வெத்தலை விட தூதா? என்ன கண்ணு வெத்தலையில விளையாட்டு? மச்சானுக்கு வெத்தலை முடிக்கிறேன். மச்சானுக்கு தான். மச்சான் இங்க இருக்கிற, அங்க யாரு? வேற யாருக்குல்ல, உங்களுக்கு தான். அப்படியா? ஏன் பறிச்சுட்ட? நானே தரேனே. ஒரு மார்க்கமா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ, யாரும் அசையக்கூடாது. மகாராஜா பரிவாரங்களோடு மாட்டியிருக்க. கங்கா, நீ அனுப்புனது போட்டு துப்புற வெத்தலை இல்ல, துப்பு தந்த வெத்தலை. இத வச்சுதான் இந்த மகாராஜாவோட கோட்டையை கண்டுபிடிச்சோம். நன்றிமா. ஐயா, இவனே மகராஜா போகார. துப்பாக்கிகளை கீழே போடுறீங்களா, இல்ல இவன் தொண்டே தோட்டாமல தொலைக்கட்டுமா? எப்படி வசதி? சாம், சோமு, டேய்! மகாராஜானா மகாராஜா நிரூபிச்சுட்டேன். டேய், இப்ப என்னடா பண்ண போறீங்க? இப்போ நான் பண்ண போறதை பாரு. அப்படி ஒன்று இருக்கா? தூள் கலப்பு. அடியே வெத்தலைக்காரி, உதடு சவந்திருக்கு, உன் உடம்பு சவக்க போகுது பாரு. மகாராஜா அண்ணே, பாப்பாவை சுட்டு பொசுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு தரம் பாப்பாவை கிள்ளிக்கிறேன். நீ கிள்ளிக்கணுங்கிற, அவன் அள்ளிக்கணுங்கிறான். ஆனா எனக்கு அவ துள்ளி துள்ளி சாகணும், அதை நான் பார்க்கணும். நீ சுட்டு தள்ளாய ராஜா. சபாஷ். வெற்றி அல்லது வீரமரணம் முடிவா? ஆளுக்கு ஒரு குண்டு அனாவசியம் பாக்குறாரு. நீ அடுத்த ஓ, உயர் அதிகாரியை காப்பாத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் தங்கப்பதக்கம் வாங்கவா? வாங்கு வாங்கு. இவன் தான் அந்த மகாராஜாவா? என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற? மகாராஜா வந்துட்டாரேன்னு பராக் பராக்னு கட்டியம் கூற போறியா?
சுத்தி உள்ள பட்டாளத்தை விட்டு சுட்டு தள்ள சொல்லு. சுந்தர், ஜம்பு, ஷூட். கத்திய காட்டி இல்லடா, புத்திய காட்டி மடக்க போறேன். கண்ணா, நீ மகாராஜானதும் நானும் உண்மையிலேயே மகாராஜா நம்பிட்டேன். இதெல்லாம் வெறும் வேஷம். கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே கட்டிட்டு வந்திருக்கான். கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா கொடுக்கணும். நீ போய் கேட்டு பாரு, கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவர் உண்மையிலே கர்ண மகாராஜா இல்ல. கண்டிப்பா கொடுப்பாரு, அவர் கர்ண மகாராஜா தான். அப்படியா? அப்ப போய் கேளு, குடுக்கறாரா பாப்போம். ஆமா இருக்கு. கவசமா? உனக்கு எதுக்கு பாபு கவசம்? நீ உண்மையான கண்ணமகாராஜா இல்லன்னு அவன் சொல்றான். அது பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்காக உங்க கவசத்தை எனக்கு கைத்தாங்க. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாரகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். அவன் சொல்றது பொய்யை நிரூபிக்கிறதுக்காக இல்ல, என்ன மகாராஜா நம்பி நல்ல காரியங்களை செய்ய வச்சு பாரு. அந்த உன் நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறதுக்காக.
என்னோட வாரிசுக்கு இருக்கிறது வாழ்ந்த அடையாளம். நீ ஆளக்கூடாது பாபு. என்ன நீ ஆள பிறந்ததா மட்டுமல்ல, உன்ன மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே நாளைக்கு இந்த நாட்டை ஆள பிறந்தவங்க தான். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமையணும். அப்படி இல்லதான் நீங்க எல்லாம் சேர்ந்து அமைக்கணும். அப்படி அமைய போற நல்ல ஆட்சிக்கு என்னோட வாழ்த்து தான் இந்த வாழ். சீதா, காதல் நாள் நீ கடமையை செய்யலைங்கிற பழைய உன் மேல நான் போட விரும்பல. உங்க சட்டம் ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கிறத தடுக்கலாம், ஆனா 2 விதம் இருக்கிறத தடுக்கவே முடியாது. பாபு, நீ ஆள பிறக்க அழகமா மகாராஜா சொன்னதை மறந்துடாது. ஆமா, மகாராஜா சொன்னாரு. புரட்சிக்காரன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தார் நடுங்கிட புலியன செயல்பட புறப்படு வெளியில். சிம்புட் பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற வெளி.